எல்ஜி 110 விண்டோ ஏசி இது. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஃபுல்லா அழுக்கா இருந்தது. இந்த ஏசி குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். அதிகமா யூஸ் பண்ணல. வேற ரொம்ப நாளா இந்த ஏசி யூஸ் பண்ணாமலே வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸா இந்த ஏசிய அதிகமா யூஸ் பண்ணவே இல்ல. இந்த ரூமுக்கு யாரும் போறதே கிடையாது. அதனால சும்மாவே இருக்கு. ஆனா, இப்ப கெஸ்ட்டுக்காக வேண்டி இந்த ஏசி நான் யூஸ் பண்ணணும். இந்த ஏசி வாங்குனதுலேருந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூஸே பண்ணல. காரணம் என்னன்னா, கூலிங்கே வரல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி அப்ப நீங்க கம்பெனில சொல்லி நீங்க வேலைய முடிச்சுக்க வேண்டியதுன்னு சொல்லி நாங்க அத அதிகமா எடுத்துக்கல. ஏதோ சின்ன ப்ராப்ளம் போல இருக்கு, கரண்ட் ப்ராப்ளம் போல இருக்குன்னு நெனச்சுட்டு விட்டுட்டோம். ஆனா, இப்ப வந்து பார்த்தோம்னா, இத கழட்டி பார்க்கும்போது நெறைய குப்பையா இருந்தது. பயங்கர குப்பை. அது மட்டும் இல்லங்க, இந்த குப்பையெல்லாம் ஃபுல்லா எல்லாத்தையும் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெறையா பிளேட்லாம் துரு பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஏசி வந்து. அது துருவெல்லாம் ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணிட்டோம். அந்த கண்டென்சர்ல பார்த்தீங்கன்னா, பயங்கர அழுக்கு இருந்தது. இந்த அழுக்கு எல்லாத்தையுமே சும்மா வாட்டர் வாஷ் போட்டு பக்காவா கிளீன் பண்ணிட்டோம். இது நாங்க சைட்டுக்கே எடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுடைய சைட்டுக்கே எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா, நாங்க எடுத்துட்டு வரல, கஸ்டமரே எடுத்துட்டு வந்துட்டாங்க இத. நாங்க என்ன பண்ணோம், இங்க வச்சு எல்லாத்தையும் ஃபுல்லா பிரிச்சு பக்காவா வாட்டர் வாஷ் பண்ணி அதை வந்து வெல்டிங் அடிக்கணும். அதாவது லீக்கேஜ் செக் பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து லீக்கேஜ் செக் பண்ணுறோம். இது வந்து அவுட்டோரில் இருக்கக்கூடிய அந்த கீழ் பாட்டம் பிளேட்டில் இந்த ஈனோட அப்படியே தூக்கி வச்சு நாங்கள் தண்ணிக்குள்ளே இறக்கிட்டோம். ஃபுல்லாக நைட்ரஜன் போட்டு தண்ணிக்குள்ளே இறக்கணுன்னே அது பார்த்தீங்கன்னா கேப்லரி ஃபில்டரில் கேப்லரிக்கும் ஃபில்டருக்கும் நடுவில் இது லீக் ஆகிட்டே இருக்குது. புசு 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 புசுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு கேஸ் கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் வேறு காயில்லையோ கண்டென்சர்லையோ இன்டோர் கூலிங் காயில்லையோ இல்லை கண்டென்சர்லேயோ இதில் லீக் இருக்கும்னு பார்த்தா எதுலையுமே லீக் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு லீக் மட்டும்தான். பக்காவாக அந்த லீக்கை நாங்கள் வெளியே எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். அரெஸ்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. கஸ்டமரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்களுடைய காரில். திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே கொண்டு போய் வீட்டில் வச்சு மாட்டி பக்காவாக ஓட விட்டுட்டோம் இந்த ஏசியை. இப்போ இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து கம்ப்ரஸர் போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் போய் பார்த்தோம், இது வந்து கம்ப்ரஸர்லாம் போகல சார், இது வந்து இன்வெர்ட்டர் ஏசி. இது அவங்களுக்கு தெரியல, நான் இன்வெர்ட்டர் நினச்சிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நார்மல் ஏசி மாதிரி. இது வந்து இன்வெர்ட்டர் ஏசி அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவருக்கு சொன்ன உடனே நாங்கள் சரி அப்படியே கம்ப்ரஸர் போயிருந்தால் கூட நாங்கள் கம்ப்ரஸர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணித்தரோம் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது லீக்கு தான். அது ஃபுல்லாக எல்லாத்தையும் பக்காவாக ரீஸ்டோர் பண்ணி அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த லீக்கை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் ஏசியை ஓட விட்டு அதை என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை மட்டும் அவங்க கஷ்டப்பட்டு சொல்கிறது இல்லை. அவங்க சந்தேகத்தின் பேர்லேயும் சொல்கிறது கிடையாதுங்க. ஆனால் டைரெக்டாக அவங்க வாயிலே சொல்கிறதே வச்சு அவங்க வந்து கம்ப்ரஸர் போயிடுச்சு, அது போச்சு இது போச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறோம். அதனால தான் கஸ்டமருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி ஆகிட்டாங்க. என்ன கூட அவங்க நம்பவே இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியாமல் பண்ணுறீங்களா எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நான் முழுமையாக நான் சொல்கிறேன், எது செய்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட கேட்டுட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏசியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த கஸ்டமரும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நானும் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ என்ன மாதிரி செய்யணுமோ அதெல்லாம் அந்த கைடு பண்ணி அவங்களுக்கு அதுக்கு தேவையானது என்னவோ அந்த யூனிட்டுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இப்போ ரொம்ப அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. அவங்க வந்து ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. சரிங்க, இப்போ எடுத்து போர்டெல்லாம் மாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணினோம் ஏசி. ஆனால் ஏசி வந்து பக்காவாக ஓடிக்கிட்டு இருந்தது. அருமையாக போயிட்டுருக்கு இந்த ஏசி வந்து. இப்போ கேஸ் வந்து நாங்கள் போட்டுருந்தோம். கேஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் நல்லா லோடு கொடுத்தது, நல்லா இருந்தது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அருமையாக போயிடுச்சு. சன்கூல் தமிழ் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நீங்கள் சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லையை ஆன்லேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சைட்டில் வச்சு கேஸையும் போட்டு நாம் பக்காவாக ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டோம். இந்த மாடலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து இந்த ஏசி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மாடலு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு தான் அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏசிலாம் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விண்டோ ஏசியே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். கம்பெனிலாம் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான காசு கேட்டிருக்காங்க போல இருக்குது. 12,000 என்னவோ கேட்டிருக்காங்க போல இருக்குது. ஆனால் கஸ்டமர் சொல்கிறது ஏசியை நான் 19,000 தான் வாங்கினேன், ஆனால் எதுக்கு 12,000 கேட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாரு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் போகல, கேஸ் எல்லாம் லீக்கேஜ் செக் பண்ணி போட்டதுக்கு மட்டுமே 12,000 கேட்டதை அவர் சொல்கிறாரு. போர்டும் ப்ராப்ளம் அதையும் நாங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு அது சொன்னார். ஆனால் நம்ம வந்து போர்டெல்லாம் ரெடி பண்ணல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பக்காவாக கேஸை போட்டு ஓட விட்டுட்டோம். இப்போ இந்த ஏசி அருமையாக போயிட்டுருக்கு. இது நம்ம ஷாப்பில் வச்சே வேலை பண்ணிட்டோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரித்து வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம ஷாப்பில் வச்சே வேலையை முடிச்சிட்டோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற வீடியோகளுக்கு சன்கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.